குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। वसन्तो अस्यासीराज्यम् ग्रीष्म इद्मस्य रद्दविः सप्तास्यासन्वरिधयः 3 समिधकृताः देवायज्ञम् तन्वानाः अवद्रन् पुरुषं वसुं तं यज्ञं बर्हिषि प्रोक्ष्यन् पुरुषं जातमग्रतः तेन देवा अयजन्ता साध्यारुषयस्तजे तस्माद्यज्ञात् सर्वभूतः समृद्धं वृषदाज्यम् असोगस्तागश्चक्रे वायव्याने ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry பல்வேறு இடங்களில் நடக்கின்ற புத்தகத் திருவிழாவிற்கு நான் சென்றிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு வரியையும் கேட்டு சிலாகித்து, அது இலக்கிய வரியாக இருந்தாலும் சரி, நகைச்சுவை துணுக்காக இருந்தாலும் சரி, ரசித்து ரசித்து கைத்தட்டுகிற கூட்டத்தை நான் திருவள்ளூரில்தான் பார்க்கிறேன். மருத்துவத்தில் கண்ணாடி நரம்பணு என்கின்ற ஒன்று இருக்கிறது என்று குறிப்பிடுவார்கள். ஒருவர் செய்ததைப் போல மற்றொருவர் செய்வதற்கு இந்த கண்ணாடி நரம்பணு காரணம். உதாரணமாக, ஒருவர் கொட்டாவி விட்டால் அருகில் இருப்பவருக்கும் கொட்டாவி வருவதற்கு காரணம் இந்த கண்ணாடி நரம்பணு தான். நாம் சின்ன வயதிலே குரங்கு வாழைப்பழத்தை நம்மை பார்த்து உரிப்பதை கற்றுக்கொள்வதை பற்றி படித்திருக்கிறோம். குல்லா கதை ஒன்று உண்டு. குல்லாவை எல்லா குரங்குகளும் தூக்கி போட்டதை பற்றிய ஒரு கதை உண்டு. அது கண்ணாடி நரம்பணுவை மையமாக கொண்ட கதை. இங்கேயும் கண்ணாடி நரம்பணுக்கள் இருக்கின்றன என்று நினைக்கிறேன். ஒருவர் மகிழ்ச்சியாக கைத்தட்டுகிற போது அனைவருமே மகிழ்ச்சியாக அதை ரசித்து கைத்தட்டுகின்ற மனப்பான்மை இருக்கிறது. மனிதன் வளர்ந்ததற்கு காரணமே இந்த கண்ணாடி நரம்பணு தான். கரூர் மாவட்டத்தில்
என்னை புத்தக திருவிழாவிற்கு கட்டாயம் வர வேண்டும் என்று அந்த ஆட்சியர் சொன்னார். அந்த ஆட்சியர் சொன்ன நாளில் நானும் அங்கே சென்றேன். ஆனால் ஆட்சியர் இல்லை. அவர் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வந்துவிட்டார். இப்போது திருவள்ளுவர் மாவட்டத்திற்கு நான் வந்திருப்பதுதான் ஊழ்வினை என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளுவர் என்கிற தலைப்பை இருவருக்கும் நான் தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம் என்றால், இந்த மாவட்டம் உதயமான போது இதற்கு இடப்பட்ட பெயர் திருவள்ளுவர் தான். பிறகு 1996ஆம் ஆண்டு மாவட்டங்களில் இருக்கின்ற தலைவர் பெயரையெல்லாம் எடுத்துவிட்டு மாவட்ட தலைநகர் பெயரையே சூட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்ட போது, கன்னியாகுமரியை தவிர மற்ற மாவட்டங்கள் அனைத்திற்கும் மாவட்ட தலைநகரின் பெயரையே சூட்டப்பட்ட போது இது திருவள்ளுவர் மாவட்டமாக மாறியது. இந்த திருவள்ளுவர் மாவட்டம் நம்முடைய நாகரிகத்தின் தொன்மை வாய்ந்த இடம். ஆரணி யாரும் கொற்றலை யாரும் பாய்கிற இந்த ஊரில் 2 பக்கமும் 100 கிராமங்கள் நம்முடைய நாகரிகத்தின் தொன்மை நிறைந்ததாக இருக்கின்றன. இங்கே பட்டறை பெரும்புதூர் என்கின்ற ஒரு ஊர் மிகவும் பழமை வாய்ந்த நாகரிகத்தை கொண்டது என்று அறிஞர்கள் எல்லாம் குறிப்பிடுகிறார்கள். தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று சொல்லுகின்ற இந்த தொண்டை நாட்டின் திலகமாக திகழ்கிறது இந்த திருவள்ளூர் மாவட்டம். இந்த திருவள்ளூரில் நிறைய வழிபாட்டு தலங்களும் சுற்றுலா தலங்களும் இருக்கின்றன. அவை அனைத்தும் திருவிலேயே தொடங்குகின்றன. அந்த திருக்கள் பல அமைந்திருக்கின்ற இந்த மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது சிறப்பு. இதுதான் கருவிலேயே திருவோடு இருப்பது என்பது. இந்த புத்தக கண்காட்சி என்பது தொண்டை மண்டலத்தில் இருக்கின்ற சான்றோரை இன்னும் அதிகப்படுத்துகிற ஒரு முயற்சி என்று நான் நினைக்கின்றேன். புத்தகங்கள் ஆத்மார்த்தமான நண்பர்கள். அவற்றை நாம் திறந்து கையிலே வைத்து கொண்டால் நம்முடைய காதுகளில் வந்து அவை கிசுகிசுப்பதை பார்க்கலாம். நம்முடைய இதயத்தில் அவை குளிர்விப்பதை பார்க்கலாம். நம்முடைய மூளையை அவை சுறுசுறுப்பாக்குவதை பார்க்கலாம். நம்முடைய நுரையீரல்களில் புதிய தென்றல் புகுந்து கொண்டதைப் போல உணரலாம். அந்த புத்தகங்கள் வாசிக்கின்ற போது இனிமையை தருவது மட்டுமல்ல, எப்போதும் நமக்கு நண்பர்களாக நீடித்து வாழக்கூடியவை அவை. அவை நம்முடைய நெஞ்சிலே தங்களுடைய கால் தடங்களை பதித்து செல்கின்ற அந்த சுவடுகள் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என்பதை நாம் உணர்வோம். அது எதுவுமே கேட்காத ஒரு பொழுதாக்கம், செலவு அதிகம் ஆகாத ஒரு பொழுதுபோக்கு. புத்தகங்களைப் போல இனிய துணை எதுவும் இருக்க முடியாது. அந்த புத்தகங்களை அனைவரும் வாசிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. இந்த பகுதியில் இருப்பவர்களெல்லாம் இந்த புத்தக திருவிழாவிற்கு வந்து புத்தகங்களை வாங்கி பயன்பெற வேண்டும் என்பதுதான். நாம் குழந்தைகளுக்கு புத்தகங்களை வாசிக்க பழக்குவதுதான் அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய மரியாதை. நாம் சேர்த்து வைக்கிற புத்தகங்களும் அவர்கள் வாங்குவதற்கு நாம் பணம் கொடுத்து வாங்க வைக்கிற புத்தகங்களும் தான் அந்த குழந்தைகளுக்கான சொத்து. குழந்தைகளை புத்தகங்களை வாசிக்க வைப்பது எப்படி என்பதை நான் அறிவேன். நீங்கள் உங்கள் குழந்தைகள் புத்தகங்களை வாசிக்க வேண்டுமென்றால் புத்தக கடைகளுக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். அப்படி அழைத்து செல்லும் போது ஒன்றை சொல்ல வேண்டும். புத்தக கடைக்கு சென்ற பிறகு நாம் உணவகத்திற்கு செல்வோம். திருவள்ளுவர் கூட செவிக்கு உணவில்லாத போதுதான் வயிற்றுக்கு ஈயப்படும் என்று கூறியிருக்கிறார். எனவே புத்தக கடைக்கு முதலில் அழைத்து சென்றால் அந்த குழந்தைகளுக்கு முதலில் அவ்வளவாக பிடிக்காது.
எப்போது உணவகத்திற்கு செல்லலாம் என்றே இருப்பார்கள். ஆனால் நாளடைவில் புத்தக கடைக்கு போனால் உணவகமும் போகலாம் என்பதில் புத்தக கடையை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். பிறகு உணவகத்தில் ஒன்றைத்தானே தினமும் சாப்பிடுகிறோம், ஆனால் இங்கே வெவ்வேறு புத்தகங்கள் இருக்கின்றனவே என்று உணவகத்தை விட புத்தக கடைகளை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நாம் உளவியலிலே பாவ்லோ செய்த பரிசோதனையை பார்க்கிறோம். மணியடித்த பிறகு நாய்க்கு சாப்பாடு போட்டால் அந்த நாய் எப்போதெல்லாம் மணி அடிக்கிறார்களோ அப்போதெல்லாம் தன்னுடைய நாவிலே எச்சிலை கீழே விட ஆரம்பித்து விட்டது. எச்சில் ஊற ஆரம்பிப்பதற்கு காரணம் மணி அடித்தால் சோறு கிடைக்கும் என்பதைப் போல. அதைப் போல உணவகத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலே நாம் புத்தக கடைக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் அந்த குழந்தைகளுடைய மனத்திலே படிந்துவிடும். நான் பல நாடுகளுக்கு செல்லுகிற போது அங்கே தவறாமல் செல்கிற ஓர் இடம் புத்தக கடைகள் தான். வேறு மாநிலங்களுக்கு செல்லுகிற போது கூட அங்கே புத்தக கடை ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பிடிப்பேன். ஏனென்றால் அந்த நாட்டினுடைய தொன்மங்கள், நாட்டுப்புற கதைகள், வரலாற்று சம்பவங்கள், அறிவை சலித்து சலித்து செய்த ஞான திரட்டுகள் ஆகியவை அங்கே கிடைக்கும். அவற்றை வாங்கி வருவேன். ஒரு முறை சீனத்திற்கு ஹாங்ஸௌ என்கின்ற இடத்திற்கு நான் பணி நிமித்தம் சென்றபோது மாலை வேளையில் தேடிப்பிடித்து ஒரு புத்தக கடைக்கு சென்றேன். அது பல்லடுக்கு மாடி கொண்ட ஒரு கட்டடம். அங்கே புத்தகங்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அந்த புத்தகங்கள் எப்படி இருக்கின்றன என்று நான் புரட்டி பார்த்தபோது ஒன்று புரிந்தது. ஒரு காலத்தில் சீனத்தில் சீன மொழி மட்டும்தான் மக்கள் பயில்வார்கள். ஆனால் இப்போது உலகமயமாக்கப்பட்ட காரணத்தினால் மற்ற நாடுகளோடு போட்டி போடுவதால் ஆங்கிலத்தையும் அவர்கள் கற்க வேண்டிய அவசியம். அதனால் அவர்கள் புத்தகங்களை அச்சிடுகிற போது ஒரு பக்கம் ஆங்கிலத்திலும் இன்னொரு பக்கம் சீனத்திலும் அச்சிட்டு தருகிறார்கள். அவர்கள் வாசிக்கிற போது ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்ளலாம், சீனத்திலும் படிக்கலாம். இரண்டு நிகழ்வுகளும் ஏற்படுகிற மாதிரி அந்த புத்தகங்கள். அந்த புத்தகங்கள் எல்லாம் மலிவான விலையிலே பதிப்பிக்கப்பட்டிருந்தன. அங்கே மாணவர்கள் நிறைய பேர் வந்து அமர்ந்து புத்தகங்களை படித்தார்கள். நம் ஊரை போல புத்தகத்தை யாரும் பிரிக்கவே கூடாது என்று நெகிழி அட்டையால் மூடி புத்தகங்களை தயாரிக்கவில்லை. அந்த புத்தகங்களை யார் வேண்டுமானாலும் திறக்கலாம், யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். 2 மணி நேரம் கூட படித்துவிட்டு வாங்காமலேயே மாணவர்கள் செல்வதை பார்த்தேன். அதனால் ஒன்றும் தவறில்லை. படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான் முக்கியம். அதிலே அற்புதமான சில புத்தகங்களை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தேன். சீனத்தினுடைய ஞானத்தின் சுருக்கத்தை அதில் கண்டோம். ஒரு தந்தைக்கு எந்த குழந்தையை பிடிக்கும் என்று ஒருவன் கேட்கிறான். அதற்கு அந்த தந்தை பதில் சொல்கிறார், எந்த மகன் சிறியவனாக இருக்கிறானோ அவன் வளரும் வரை அவனை அதிகமாக பிடிக்கும். எந்த மகன் வெளியூர் போயிருக்கிறானோ அவன் திரும்பி வரும் வரை அவனை அதிகமாக பிடிக்கும். எந்த மகனுக்கு உடம்பு சரியில்லையோ அவன் உடல் நலம் சரியாகும் வரை அதிகமாக பிடிக்கும். எவ்வளவு அருமையான ஒரு தத்துவம்! இப்படி பல்வேறு விதமான தத்துவ கோட்பாடுகளை வெளிநாடுகளுக்கு செல்லுகிற போது நாம் பார்க்க முடியும். சிங்கப்பூருக்கு சென்றிருந்த போது கினக்குனியா என்கிற ஒரு புத்தக கடைக்கு நாங்கள் சென்றோம். அந்த கடை முழுவதும் ஏகப்பட்ட புத்தகங்கள். எங்களால் நிற்க முடியவில்லை. அவ்வளவு புத்தகங்கள் குவிக்கப்பட்டிருந்தன. அமர்ந்து நீங்கள் வாசிக்கலாம், பிடித்தால் வாங்கலாம் என்கிற ஏற்பாடு. நம் ஊரிலே புத்தகங்களை நீங்கள் நின்று கொண்டுதான் பார்க்க வேண்டும். அமர்வதற்கு இடமில்லை. வெகு நேரம் நின்று கொண்டிருந்தால் பல பேர் வந்து நம்மிடமே இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் என்று கேட்பார்கள். ஏனென்றால் நம்மை தான் புத்தக கடையினுடைய முதலாளி என்று நினைத்து விடுவார்கள். பல நேரங்களில் என்னை அப்படி பலர் வந்து கேட்டது உண்டு. நானும் ஒரு முதலாளியைப் போல அவர்களிடம் அங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்கும் என்று சொல்லி முதலாளி ஆகிற ஆசையை ஒரு சின்ன நேரத்தில் தீர்த்து கொண்டது உண்டு.
இப்படி புத்தக கடைக்கு முதலாளியாக, வேறு எதற்கும் அல்ல. ஏனென்றால் புத்தகங்களை வைத்திருப்பது என்பதே பெருமைக்குரிய ஒன்று. அதை மாணவர்களுக்கு விநியோகிப்பது, இளைஞர்களுக்கு விநியோகிப்பது என்பது எவ்வளவு பெருமைக்குரிய ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் மகத்தான பணி புத்தகங்களை அச்சிடுவதும் புத்தகங்களை விற்பதும் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் ஒரு புத்தக கடைக்கு சென்றால் முதலில் அந்த புத்தகங்களை எல்லாம் பார்த்த பிறகு இத்தனை நாட்களாக இவ்வளவு புத்தகங்களை நாம் படிக்காமல் விட்டு விட்டோமே என்கிற வருத்தம் ஏற்படும். அடுத்ததாக புத்தகத்தை எடுத்தால் அந்த புத்தக வாசனை நம்மை கவர்ந்தெடுக்கும். பூ வாசனையை விட உயர்ந்தது புத்தக வாசனை. அப்படி அது கவர்ந்தெடுக்கும். மூன்றாவதாக அந்த புத்தகத்தை புரட்டினால் நமக்குள் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும். ஒவ்வொரு வரியை படிக்கிற போதும் நாம் அறிவு கண்கள் திறப்பதைப் போல தோன்றும். நான்காவதாக அந்த புத்தகத்தை நாம் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய மற்ற செலவுகளை எல்லாம் குறைத்து கொண்டு இதை வாங்கலாம் என்று தோன்றும். ஐந்தாவதாக அந்த புத்தகத்தை மட்டுமல்ல, இந்த புத்தக கடையில் இருக்கிற எல்லா புத்தகங்களையுமே எடுத்துக்கொண்டு போய்விடலாம் என்று தோன்றும். ஆறாவதாக நமக்கு தோன்றுவது, நாம் இவ்வளவு நாட்களாக வாழ்க்கையை தவறவிட்டு விட்டோமே என்கிற ஏக்கம். இந்த ஆறாவது நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நானும் நண்பர் சுந்தரா உடைப்பன் அவர்களும் பல மேடைகளில் பேசி கொண்டிருக்கிறோம். அப்படி பேசுகிற போது ஒரே தலைப்பின் இரு பக்கங்களை எடுத்து அலசுவது எங்களுடைய இயல்பாக இருக்கிறது. வந்தோம், பேசினோம், 4 நகைச்சுவைகளை சொன்னோம். சிந்திப்பதற்கோ வீட்டிற்கு எடுத்து செல்வதற்கோ எதுவும் இல்லாமல் நீங்கள் வெறும் கையிலே செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை. நான் சொல்வது அனைத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியமில்லை. நீங்கள் எவ்வளவு முரண்படுகிறீர்களோ அவ்வளவு வெற்றி எனக்கு. ஏனென்றால் என் உரை உங்களை சிந்திக்க வைத்திருக்கிறது என்று பொருள். நானும் அவரும் சென்னையிலே அவர் பிறப்புக்கும் என்று பேசினார், நான் மரணமிலா பெருவாழ்வு என்று பேசினேன். திருப்பூரிலே அவர் இன்னாதுதான் இவ்வுலகம் என்று பேசினார், இனியவை காண்க என்று பேசினேன். எங்களுடைய நோக்கம் வருகிற அந்த பார்வையாளர்கள் என்கின்ற பேரறிவாளர்களை சிந்திக்க வைப்பது என்பதுதான். அந்த அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளுவர் மாவட்டமாக இருந்ததால் திருவள்ளுவரையே நாங்கள் எடுத்துக்கொண்டோம். திருவள்ளுவரும் இளங்கோவடிகளும் என்கிற தலைப்பில் அவர் பேச வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்தேன். ஏனென்றால் இரண்டையும் அவர் நன்றாக கற்றவர். அவர் மதுரை வானொலி நிலையத்திலே இருக்கிற போது தினமும் திருக்குறளுக்கு உரை சொன்னவர் என்பதும், அடிக்கடி மல்லசமுத்திரத்திலே நடக்கிற அந்த சிலப்பதிகார விழாவிலே கலந்து கொள்கிறவர் என்பதாலும் நான் பேச அவரை அழைத்தேன். பேராசிரியர் செல்லப்பன் அவர்கள் ஆங்கிலத்திலே மிகப்பெரிய அறிஞர். அவர் இளங்கோவடிகளும் ஷேக்ஸ்பியருடைய துன்பையல் நாடகங்களும் என்று ஓர் ஒப்பாய்வு செய்து நூலை வெளியிட்டிருக்கிறார். உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டில் கூட அவர் அதை பற்றி பேசினார். அதிலே பேசுகிற போது நம்முடைய இதிகாசங்கள் எல்லாம் விண்ணிலிருந்து தேவர்கள் இறங்கி வந்து மண்ணில் தஞ்சமடைந்தார்கள் என்று இருக்கிறது, மண்ணிலே வாழ்ந்தார்கள் என்று இருக்கிறது. ஆனால் முறையாக வாழ்ந்தால் நாம் மண்ணிலிருந்து விண்ணிற்கு செல்ல முடியும் என்பதை இளங்கோவடிகள் எழுதினார் என்று குறிப்பிட்டார். ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry